அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வாழைக்காய் புட்டு. இதுக்கு வாழைக்காவை உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரித்து நல்லா துருகி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இஞ்சியை நீட்டாக கட் பண்ணி நீட்டு வாக்கில் வச்சுருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் அதை உடச்சி வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஸ்பெஷலு இந்த வாழைக்காய் புட்டு. இதை வாழைக்காய் புட்டுன்னு சொல்லலாம், வாழைக்காய் பொடி மாசுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சிறிதளவு கடுகு போடும். கடுகு போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு அதை போட்டு நல்லா இதை கலந்து விட்டுரும். இது ரொம்ப கலந்து விட்டு உளுந்து கருப்பாக இருக்கக்கூடாது, கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு கலந்து விட்டுரும். இப்போது நீங்கள் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க காஞ்ச மிளகாய், கிள்ளி போட்டிருக்க காஞ்ச மிளகாய் போடுறோம். இஞ்சி விழுதும், இஞ்சி நம்ம சீவி வச்சுருக்க இஞ்சி போடுறோம். நம்ம துருகி வச்சுருக்க வாழைக்காய், அந்த வாழைக்காவை போடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த வாழைக்காய் துருக்கி போட்டு செம்மையாக இருக்கும் வாழைக்காய் புட்டு. இதை நீங்கள் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதத்துக்கோ வச்சியும் சாப்பிட்லாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.